அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு எப்போவுமே எங்கள் பொதுச் செயலால் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார். அது வழக்கமான ஒன்று. அவங்களே நிரந்தரப்படுத்துறன்னு சொன்னதே நம்முடைய முதலமைச்சர் தானே, எதிர்கட்சி தலைவராக இருக்கும். அதை தானே சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் அது இல்லை அப்படின்றதான் இப்போ பிரச்சனை. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து சந்தித்து இது கொடுக்கும்போது அந்த மாதிரி இதாச்சு. அதனால் ஒன்று யாருனாலையும் இதனாலையும் அதிமுகவுக்கு எந்த கட்சி தொடங்கினாலும் சரி, எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார், பாதிப்பு ஏற்படுச்சா. பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார், பாதிப்பு வச்சா. டிஆர் ராஜேந்திர கட்சி தொடங்கினார், பாதிப்பு வச்சா. விஷால் கூட கட்சி தொடங்குறேன்னாரு. ஒன்று அவர் கூட பார்த்தா ஆதரவு கார்கே நகரில் இது பண்ணார். ஆக அவர் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும், சரத்குமார் கட்சி தொடங்கினார், அதிமுக பாதிப்பு இல்லை. அதிமுக கமலஹாசன் பேட்டரி டார்ச் லைட், டிவி உடைப்பு புகழ் கமலஹாசன் காணாமல் போயிட்டார். கமலஹாசன் அவர் இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசியலில் குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசனா மதுரையில் தான் பேசினார். இப்போ போய் நம்ம துணை முதலமைச்சர்லாம் காலை தொட்டு வணங்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி. அவர் நடிகர்களுக்கு எல்லாரும் இப்போ இளையராஜா கொடுத்தாங்க. ஏற்கனவே எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க. இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு ஏதோ டீலிங் ஆகிருக்கு கமலஹாசனுக்கு. அதனால் தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையார அரசியல் கூட கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், அரசியலையும் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பாவம் கடைசியில் காட்டில் விட்டுட்டு போயிட்டார். திக்கு தெரியாத காட்டில் அலைய விட்டுட்டு பாவம் கமலஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே அவருடைய இமேஜை எல்லாரும் கூட்டம் கூட்டினா அதுக்கு ஒரு சிரிப்பு. இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து திமுகவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறாரு. நடிகர்களா தம்பி, நடிகர்கள்னா அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு? சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன், அது குறைவாக யாரையும் மதிக்கிறதுக்காக சொல்ல. சினிமாவில் ஒருத்தர் 100 பேரை நம்ம அடிக்கிறார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியாட சுடுறாங்க, கத்தியை வீசுவாங்க, டக்குன்னு நேராக டபான்னு வீசுவார். எல்லாம் நடைமுறையில் நடக்குமா? சினிமாவை பார்த்து கைதட்டுற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனியுங்க. அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்காரு, என்ன பணியாற்றிருக்காரு? இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன? எந்த அரசியல் இயக்கத்திலையும் சார்ந்து இருக்காரா? எங்களுக்கு என்னன்னா அவர் தனித்து போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு நெருடலாக இருக்கு. எங்க புரட்சி தலைவர் வேறு, விஜய் வேறு. புரட்சி தலைவரை பற்றி அவருக்கு தெரியும். 1952 திமுக தேர்தலே சந்திக்காத நிலை, மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற மாதிரியே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில் பதவிக்கு சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் கட்சியில் சேர்றது. அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அவர் நல்ல பண்பாளவர், சிறந்த ஜனநாயகவாதி, எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர், சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார். அப்புறமேல 1953 பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க. அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர். ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் எங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில், இதே கலைஞர் அன்னைக்கு கலைஞரே அவர் நிற்கும் போது அவர் தொகுதிக்கு வரணும்னு வேண்டிக் கொண்டவர். 2வது புரட்சி தலைவர் படத்தை போட்டு, அவர் சுடுபட்ட படத்தை போட்டு அந்த கழுத்தளவுக்கு இருக்க
அந்த கட்டோட போட்டோ ஒட்டி எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி விட்டா 67 ஆட்சிக்கே வர முடிஞ்சது. அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பிடுவது தவறு. விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, வணக்கம், நன்றி. அப்புறம் பேசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.